ஹாய், வெல்கம் டு ரெகுலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரெகுலர் கிச்சனில் கடலை மாவு சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கடலை மாவு சாம்பார் எந்த பருப்பும் சேர்க்காமல் வெறும் கடலை மாவு மட்டும் வச்சு செய்கிறதுங்க. இது மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் வெடித்த உடனே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது, 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4லேருந்து 5 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு க்ரஷ் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆக்சுவலாக அன்றைக்கி பூண்டு சேர்க்க மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க, இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவை எடுத்து இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சாம்பாருக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கியிருக்கணும், அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினோடனே நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 சொம்பு தண்ணி சின்ன சொம்பில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்கணும், சாம்பார் எவ்வளோ கட்டியாக இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சேர்க்குற தண்ணி கரெக்டான அளவில் இருக்கும். ரொம்ப சாம்பார் தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கட்டியாகவும் இருக்காது. சாம்பார் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருந்தோம்ல கடலை மாவு, அதை இதில் சேர்த்துக்கணும். அந்த கடலை மாவு கரைசலை சேர்த்துக்கும் போதே சைடில் கரண்டி வச்சு கலந்துகிட்டே சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டேன். அது ரொம்ப கட்டியாக ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபில்ட்ரு வச்சு சேர்த்துக்கிட்டேன். அந்த கட்டியெல்லாம் ஸ்பூனில் வச்சு கலந்து விடும்போது அதெல்லாம் சூப்பராக உடஞ்சி எந்த கட்டியும் இல்லாமல் நம்மளுக்கு சாம்பாரில் கிடச்சிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா இது கூட மஞ்சாத்தூள் சேர்க்கணும். நம்ம மஞ்சாத்தூள் எதுக்கு சேர்க்குறோன்னா கடலை மாவு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அது தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மஞ்சாத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சாத்தூள் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற டைமில் என்ன பண்ணணுன்னா ஒரே ஒரு ஸ்பூன் தனியாகவும் ஒரே ஒரு மிளகாவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெயெல்லாம் சேர்க்காம. இது ஆப்ஷனல் தான், இது ஒரு சிலர் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இது சேர்த்தா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் சாம்பார். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுறோம்ல நம்ம, அதனால் இது மிக்சர்லலாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம உரல் கல்லையே வச்சு க்ரஷ் பண்ணனாலே இது நல்லா பவுடர் ஆகிடும். நல்லா பவுடர் ஆனோன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் 1-2 இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்க பூண்டு சேர்க்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது இந்த டைமில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா 4-5 பூண்டு நல்லா தோல் உரித்து நசுக்கி லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட சேர்த்துட்டேன். இது நல்லா கொதித்து சுண்டி வந்துச்சுன்னா சூப்பராக கடலை மாவு சாம்பார் ரெடி. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.